ஒரு பக்கம் பிக் பாஸ் லைவ்ல என்ன நடந்தது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நைட்டு ஒரு பக்கம் வந்து எப்படியோ வந்து காசெல்லாம் பிரிச்சு, அந்த போர்ட்லலாம் எழுதி முடிச்சதுக்கப்புறம், ஒரு பக்கம் பூர்ணிமா, மாயாலாம் செம்ம கடுப்புல, உச்சகட்ட கோவத்துல இருக்காங்க. ஏன்னா, ஃபேவரட்டிசம் நடந்திருக்குங்க. இந்த வீட்ல ஃபேவரட்டிசம் நடக்கக்கூடாது. அது ரொம்ப தப்புன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல? ஏன்னா, மாயா பூர்ணிமா இதுவரைக்கும் ஃபேவரட்டிசமே பண்ணதில்ல. இந்த இடத்துல ரவீனா பண்ணது ரொம்ப தப்பு. மாயா பூர்ணிமா பண்ணா ரைட்டு, ரவீனா பண்ணா தப்புங்க. இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்ற மாரி உச்சகட்ட கடுப்புல இருக்காங்க பூர்ணிமா அவர்கள். வெளியே வந்து அந்த போர்டு லீடர் போர்டு இருக்குது பார்த்தீங்களா, லீடர் போர்டில் வந்து அந்த மாயாவை இவங்க ஃபோட்டோவை பிக்கிறாங்க. எது ரவீனா ஃபோட்டோவை பிச்சு எடுக்க ட்ரை பண்ணுறாங்க. அது ஒட்டி அவளை ஸ்ட்ராங்காக ஹோல்டு பண்ணி இருக்கிறதால எடுக்க முடியல. எடுத்து மணி பக்கத்தில் வச்சுருங்க. 2 பேரும் ஒன்றா தான் கேம் விளாட்றாங்க. இதில் தனித்தனியாக கேம் விளாட்றாங்கன்ற பேர் 2 பேரும் ஒரே கேமை விளையாடிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப அநியாயம், ரொம்ப அநியாயம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. எப்படிங்க இந்த மாதிரிலாம் கேம் விளாட்லான்ற மாதிரி பொங்கி எழுதுறாங்க. ஸோ உண்மையான வின்னர் யாருன்னா விஜய் வர்மா தான் உண்மையான வின்னர். அவர் ஆடின டான்ஸுக்கு அவர் தான் வின் பண்ணியிருக்கணும். இங்கே மணிக்கு ஒரு ஃபேவரட்டிசமால போயிருக்கு, 2 பேரால் கேமே பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி பொங்கி விஷ்ணு கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் பூர்ணிமா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நேற்று ஒரு டாஸ்க் நடந்ததில்ல, அர்ச்சனா மற்றும் விஜய் வர்மா வெளியேற்றதில் இந்த இஷ்யூ முந்தா நேற்று நடந்திருக்கணுங்க. ஒரு நாள் இல்லை 2 நாளுக்கு முன்னாடி நடந்திருந்தா கண்டிப்பாக மணி ரவீனா 2 பேரையும் ஒன்றா தூக்கி வெளியே போட்டுருக்கணும். டிக்கெட் டு ஃபினாலே விளையாட விடாமல் நான் தடுத்திருப்பேன், அதை பண்ணியிருப்பேன், மிஸ் ஆகி போச்சு அப்படின்ற மாதிரி பூர்ணிமா ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்காங்க. விஷ்ணுவும் அந்த ஐயோ எனக்கு போயிருச்சு, எனக்கு யாராவது நீ வந்து எனக்கு சப்போர்ட்டாக நின்றுருந்தேன்னா நான் அப்படியே பயங்கரமாக ஆடி இருப்பேன் புரியுமா, எல்லாமே சூப்பராக பண்ணியிருப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் விஜய் இவர் வேறு விஷ்ணு வேறு பேசிகிட்டு இருக்கார். அந்த டைமில் தான் வந்து அர்ச்சனா வராங்க. ப்ரோ இதுக்கெல்லாம் ஃபீலே பண்ணக்கூடாது ப்ரோ, நீங்கள் கம்முன்னு இருங்க, எதுக்கு ஃபீல் பண்ணுறீங்க, கம்முன்னு இருங்க. என்ன பண்ணணும்னா நம்ம வந்து இங்கே இருக்கிறவங்களை, நம்ம இங்கே ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறோம், இங்கே இருக்கிறவங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணணுன்றது கிடையாது. இட்ஸ் அபவுட் த ஆடியன்ஸ். ஆடியன்ஸுக்கு நம்ம என்டர்டைன்மெண்ட் கொடுக்குறோமா, ஆடியன்ஸை நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணுறோமா, அதுதான் முக்கியம். இங்கே இருக்கிறவன் சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டான், அதை விட்டுருங்க. ஆடியன்ஸுக்கு நம்மளை பிடிச்சா போதும், ஆடியன்ஸுக்கு நமக்கு தெரிஞ்சால் போதும், அதுவே ஒரு ஸ்கோரிங் ரேட்டாக இருக்குமே தவிர இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க, விட்டுட்டு போங்க அப்படின்னா மாதிரி அசால்ட்டாக ஒரு டைலாக்ல ஆஃப் பண்ணிட்டு அர்ச்சனா பாட்டு கிளம்பி போயிட்டாங்க. உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே விசித்ரா அப்புறம் பூர்ணிமா இந்த மாதிரி இஷ்யூ வந்தோடனே திரும்ப அந்த இஷ்யூ ஸ்டார்ட் ஆகுது பூர்ணிமா மற்றும் விசித்ரா கூட. ஸோ அதான் இங்கே ஒரு சண்டை வந்ததுல. என்ன சண்டைனா, விசித்ரா வந்து திரும்பவும் அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண வேணான்றது விசித்ராவோட எண்ணம். இல்லை இது ஸ்டார்ட் பண்ணாதான் அந்த ப்ராசஸ் முடிவு வரும், ஏன்னா எல்லா காசும் ஷஃபிள் பண்ணி திரும்ப பிரித்து திரும்ப பங்கிட்டால் தான் கரெக்டான முடிவு வரும்ன்ற டைமில் அங்கே வாக்குவாதம் இந்த மாதிரி சின்னதாக போயிட்டுருக்கு. திரும்பவும் அதை சால்வ் பண்ணி புரிய வச்சு இதெல்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அர்ச்சனா சொன்னாங்க, மேம் அதெல்லாம் அப்படி தான் விடுங்க, ஸோ எனக்கு கூட தான் நான் பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணேன், எல்லாம் காசை கொடுத்துட்றாங்க, கொடுக்க மாட்டேங்கிறாங்களா, இந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே அப்படி தான் இருக்காங்க, அதுக்கேற்ற மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம பர்ஃபார்மன்ஸுக்கு இந்த வீட்டில் மதிப்பு கிடைக்காது, அவ்வளோதான், அதை விட்டுருங்க. ஆனால் மக்கள்கிட்ட அதுக்கான மதிப்பு கிடைக்கும், அதை நீங்கள் நம்புங்க. இங்கே இருக்கவங்க கொடுக்கல, அதை பற்றி மைண்ட்லேயே எடுத்துக்காதீங்க, கேரே பண்ணிக்காதீங்க. நீங்கள் உண்மையாக இருந்தீங்களா, உண்மையாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிங்கன்னா அதுக்கான மதிப்பு மக்கள்கிட்ட கிடைக்கும், மக்கள்கிட்ட இருக்கும் அப்படின்றத ஓப்பனாக சொல்கிறாங்க. அர்ச்சனா பர்ஃபார்மன்ஸ் விஜய் டிவியில் கட் பண்ணாலுமே சரி, அர்ச்சனாக்கான மதிப்பு ஏறி இருக்கு, கூடி இருக்கு, அதை தான் மறுக்க முடியாத உண்மை. ஒரே ஆளாக இன்னைக்கு ஷோ வந்து டோட்டலாக 24/7 பார்த்தவங்களுக்கு எல்லாருமே தெரியும், அர்ச்சனா பிளாஸ்ட் பண்ணிட்டாங்க, ஒரே ஆளாக ஷோவை காலி பண்ணிட்டாங்க அப்படின்றது தான் உண்மை. அதை அர்ச்சனா வந்து அப்படியே கிளியராக இங்கே இருக்கிறதெல்லாம் கவலை இல்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னும் போது ஸோ அர்ச்சனா வந்து இதை டாஸ்கில், ஏன்னா அவங்க கம்ப்ளீட்டாக ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்களே, அதுக்கான அங்கீகாரம் கிடைக்கலன்ற மாதிரி சொல்லிட்டாங்க அந்த இடத்துல. ஆனால் அர்ச்சனாவுக்கு வந்து இன்னும் தெளிவாக புரியல, இது வந்து டான்ஸுக்கான மார்க் மட்டும் தான் தெரியலன்னும் போது அந்த இடத்துல பூர்ணிமா கிளாரிஃபை பண்ணுறாங்க, இல்லை அர்ச்சனா இது ஒரு டான்ஸ் மட்டும்தான், அடுத்த 2 இதில் வரும் உங்களுக்கு தருவாங்க, வெயிட் பண்ணுங்கன்ற மாதிரி போயிட்டாங்க. பட் அர்ச்சனாக்கு வந்து டவுட்லேயே இருந்தாங்க. அதுக்கப்புறம் கேப்டனை கூப்பிட்டு மணியை கூப்பிட்டு என்னடா விஷயம் அப்படின்போது இது டான்ஸ் மட்டும்தான், இது தெளிவாக இருங்க, நாளைக்கு 2 பேர் இந்த கேரக்டர்லேயே இருந்தவங்களுக்கு யாருன்றது நாளைக்கு தான் செலக்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கப்புறம் தான் அர்ச்சனா ஓகே கூல் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் இவங்க சைலண்ட் ஆகிட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச அர்ச்சனா கண்டிப்பாக அந்த மெம்பரில் வரும். ஒரு வேளை இதுலேயும் கேமு இல்லை டிக்கெட் டு ஃபினாலே எங்கள் டீம் மெம்பர் போனோம், இதெல்லாம் பண்ணணும்னு நீங்கள் பிளான் போட்டிங்கன்னா யாருக்கு பேக் ஃபயர் ஆகும்ன்றது கண்டிப்பாக தெரியும். ஏன்னா ஷோ பார்த்தவங்களுக்கும் தெரியும் யாருக்கு கொடுக்க போகிறீங்கன்றதை வெயிட் பண்ணி பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அனன்யா உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க, எனக்கு 4090 வந்தது, ஆனால் நீங்கள் இப்போ பிரித்து 3600 1300 வரலன்ற மாதிரி ஒரு பக்கம் ஃபீலிங்லையும் அப்செட்லையும் உட்காந்துட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறது அனன்யா, நீ ஸ்டார்டிங்கில் வந்து டான்ஸ் ஆடிட்டு நீ லேட்டாக வந்தீங்கன்னா அது கூட கிடச்சிருக்காது, ஃபீல் பண்ணாத போங்க, இதுவே கிடச்சது சந்தோஷம் அப்படின்ற மாதிரி போயிருங்க அப்படின்றது தான் எனக்கு தோணுச்சு. மக்களே உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி தொடர்ந்து சப்ஸ்கிரைப்